أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي قد آتيتني من الملك وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم حينما يرفع أعمال إني أحب أن أكون صائما حينما يرفع أعمال أمتي أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷபீஉல் முذنبீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா ஜம்மல்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்கள் முன்னோர்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவின் பேரருளையும் மன அமைதியையும் பெற்றுத்தரக்கூடிய இறை இல்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையில் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக என்ற துஆவோடு இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக நம்முடைய மரணம் எப்படி அமைய வேண்டும் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது இந்த தலைப்பிற்குள்ளே போவதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமின்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
மரணம் என்பது முற்றுப்புள்ளி அல்ல. நம்முடைய வாழ்வின் மரணம் என்பது முற்றுப்புள்ளி அல்ல, அது இன்னொரு நீண்ட வாழ்வின் தொடக்க புள்ளி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அரபியில மரணத்திற்கு இன்திகால் என்று ஒரு பெயர் உண்டு. இன்திகால் என்று சொன்னால் இடம் மாறி செல்லுதல் என்று பொருள். நாம் இடம் மாறி செல்கிறோம், அவ்வளவுதான். உலகம் மாறி வேறு ஒரு உலகத்திற்கு செல்கிறோம், அவ்வளவுதான். ஒரு வாழ்க்கையை முடித்து இன்னொரு வாழ்க்கைக்கு நாம் மாறி போகிறோம். இன்தகலமின் தாரில் ஃபனா இலா தாரில் பக்கா, அழியக்கூடிய இந்த உலகத்தை விட்டும் அழிவில்லாத நிரந்தரமான உலகத்திற்கு போய்விட்டார் என்பது பொருள். பொதுவாக நாம் 4 உலக வாழ்வை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் 4 உலகத்தினுடைய வாழ்வை நாம் சந்திக்க வேண்டும். முதலாவது ஆலமுல் அர்வாஹ், ஆன்மாக்களின் உலகம். நாம் எல்லோருமே உயிர்களாகவே இருந்தோம், ஆன்மாக்களாகவே இருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதத்துன். புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வருகிறது. அல் அர்வாஹு ஜுனூதும் முஜன்னதத்துன் ஃபமன் இத்தலப ஃபீஹா வமன் இஸ்தன்கர அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயிர்கள் எல்லாமே ஒன்றாக ஒரு இடத்தில் ஒன்று திரட்டப்பட்டிருந்தது. அங்கே உயிராக இருக்கின்ற பொழுது யாரெல்லாம் ஒருவருக்கொருவர் நேசமாக இருந்தார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் ஒருவருக்கொருவர் நேசமாகவே இருப்பார்கள். யார் அங்கே எதிரும் புதிருமாக இருந்தார்களோ அவர்கள் இங்கேயும் எதிரும் புதிருமாகத்தான் இருப்பார்கள், ஒருவருக்கொருவர் எதிராகவே இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த ஆன்மா உலகத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நம்மிடத்தில் ஒரு ஒப்பந்தத்தை செய்தான் என்று குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலிருந்து எல்லா உயிர்களையும் ஒரே நேரத்தில் வெளியாக்கி அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று அல்லாஹ் கேட்டான். காலு பலா ஷஹிதனா, நாம் எல்லோரும் சொன்னோம், ஆம் நீ எங்களுடைய ரப்பு தான் என்று நாம் சொன்னோம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒருவர் கேட்டார், இது குர்ஆனில் வருகிறது, இதை மறுத்தவர்கள் காபிராகி விடுவார்கள். அதெல்லாம் சரி, ஆனால் அப்படிலாம் நடந்த மாதிரியே தெரியலையே, ஞாபகமே இல்லையே. அப்படி நடக்காத ஒன்றை, நமக்கு ஞாபகத்திற்கே வராத ஒன்றை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிற பொழுது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், தந்தையின் முதுகந்தண்டிலே இருந்தோம், தாயின் கருவறையிலே இருந்தோம், நாம் தாயிடத்திலே பால் குடித்தோம், தவழ்ந்தோம், நடந்தோம், இதெல்லாம் நிச்சயமாக நடந்திருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறது, இல்லாமல் போகிறது என்ற பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. நிச்சயம் நடந்திருக்கிறது, உறுதியாக நம்புகிறோம். இதில் ஏதாவது நமக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அதை போன்றுதான் அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த விஷயம் இருக்கிறதே, நிச்சயமாக நடந்தது, நமக்கு தெரியாது, நமக்கு ஞாபகம் இல்லை, அவ்வளவுதான். அதை உணர்வாக நமக்கு சொல்லித் தருவதற்குத்தான் நபிமார்களும் வேதங்களும் வந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அது ஆன்மாக்களின் உலகம். அதன் பிறகு நாம் உடலோடு சேர்த்து பயணித்துக் கொண்டிருக்கிறோமே, இது ஆலமுல் அஜ்ஸாம், உடல்களின் உலகம். உடல்கள் இல்லாமல் வெறும் உயிர் இங்கே உலாவ முடியாது, உயிர் இல்லாமல் வெறும் உயிர்களும் இங்கே பயணிக்க முடியாது. ரெண்டும் இணைந்த உலகம் ஆலமுல் அஜ்ஸாம். மூன்றாவது ஒரு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்தினுடைய துவக்கம் தான் நம்முடைய மரணம். அது ஆலமுல் பர்ஸக். ஆலமுல் பர்ஸக் என்று சொன்னால் திரைமறைவு வாழ்க்கை. வெளி உலகத்தில் என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய உயிருக்கும் தொடர்பு இருக்கிறது. நல்லோர்களாக இருந்தால் அந்த உடலும்
உயிரோடு சேர்த்து அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாடையை, தென்றல் காற்றை அனுபவிப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள். கியாமத் நாள் வரை அவர்கள் தூங்குவார்கள். மௌத்தானதிலிருந்து நல்லோர்களாக இருந்தால் ஆரம்பத்திலேயே மலக்குமார்கள் சொல்வார்கள், நம் கனவுமில் அரூஸ், மணமகன் தூங்குவதை போன்று, புது மாப்பிள்ளை தூங்குவதை போன்று நீ தூங்கு என்று மலக்குமார்கள் அவருக்கு சொல்லுவார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, நாளை மறுமையிலும் எழுப்பப்படுகின்ற பொழுது நாம் மௌத்தாகி எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆகியிருந்தாலும் அவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படுகின்ற பொழுது மண்ணறையில பல ஆயிரம் வருடங்கள் நாம் தூங்கியிருப்போம். ஆனால் நாளை மறுமையில் எழுகின்ற பொழுது லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌமின், ஒரு பகல் தூங்கியிருப்போம் அல்லது பகலிலே கொஞ்ச நேரம் தூங்கியிருப்போம் என்ற உணர்வோடு எழுவார்கள் நல்லடியார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானார். தூங்கியது தெரியாது. மௌத்தானதிலிருந்து நாளை மறுமையில் எழுப்பப்படுகின்ற வரை நாட்களும் மாதங்களும் வருடங்களும் நூற்றாண்டுகளும் கடந்து போனதே தெரியாது. இன்னும் சிலர் இருப்பார்கள், பாவிகளாக இருந்தால் மண்ணறையிலே அவர்களுக்கு வேதனை ஆரம்பிக்கும், நாளை மறுமை வரை வேதனை தொடரும், அல்லது நல்லோர்களின் துவாக்களினால், பிள்ளைகளின் துவாக்களினால் அந்த தண்டனை குறைக்கப்படும் அல்லது முற்றிலும் நிறுத்தப்படும். இது இந்த உலகம் ஆலமுல் பர்ஸஹ், திரைமறைவு உலகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து ஏராளமாக சொல்லியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்த்திருக்கிறோம், ஒட்டக பயணத்திலே சென்று கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று அவர்களுடைய ஒட்டகம் மிரளத் தொடங்கியது. நம்முடைய வாகனங்களை போன்று, ஆடு மாடுகளை போன்று அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி அவ்வப்பொழுது செயல்படுகிறது என்று சொன்னார்கள். ஃபஇன்னஹா மஅமூரத்துன். திடீரென்று ஒட்டகம் அது மிரள்வதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கினார்கள். அங்கே 2 மண்ணறை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்த மரத்தினுடைய ஒரு பச்சையான மட்டையை வெட்டி, செழுமையாக இருக்கக்கூடிய காயாத உயிரோட்டமாக இருக்கக்கூடிய அந்த மட்டையை வெட்டி 2ஆக பிளந்து ஒவ்வொரு துண்டையும் மண்ணறையிலே வைத்தார்கள். வைத்துவிட்டு சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், இந்த 2 மண்ணறைகள் உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒருவர் கோல் சொல்லி திரிந்தார். மக்களுக்கு மத்தியில் கோல் சொல்றதையே வளமையாக வைத்திருந்தார். இவற்றை உள்ளது அங்கே போய் சொல்றது, அவரிடம் உள்ள செய்திகளை இங்கே வந்து சொல்லுவது, நட்பாக இருந்த உறவுகளை பிரித்து விடுவது, பிரியமாக இருந்தவர்களை விரோதிகளாக மாற்றி விடுவது, ஓரளவிற்கு எதிர்த்தாக்கிலே வருகின்ற பொழுது சலாம் சொல்லி கொண்டிருந்தவர்களை அவர் வருகின்ற தெருவை விட்டு ஓடிவிட்டு வேறு ஒரு தெருவுக்கு செல்லுகின்ற அளவிற்கு உறவுகளை பிரித்து வைப்பது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எம்ஷி பின் நமீமா, கோல் சொல்வதையே பிழைப்பாக வைத்திருந்தார் ஒருவர். இன்னொருவர் சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்ய மாட்டார். லா யஸ்தன்ஸிஹு மினல் பவுல் லா யஸ்தத்திரு மினல் பவுல். சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்ய மாட்டார், சரியாக சுத்தம் செய்ய மாட்டார், கண்டுகொள்ள மாட்டார். அதில் அக்கறையோடும் கவனத்தோடும் ஆடையிலோ உடலிலோ பட்டுவிடக்கூடாது என்பதிலே எந்த அக்கறையும் கவனமும் செலுத்த மாட்டார். சாதாரணமாக அவர் சென்று விடுவார். ஒன்று சுத்தம் செய்யவே மாட்டார், அல்லது சரியாக சுத்தம் செய்ய மாட்டார், முழுமையான அக்கறை செலுத்த மாட்டார். சஹாபாக்கள் கொஞ்சம் இந்த விஷயத்தை கேள்விக்குறியோடு பார்த்த பொழுது நபி சொன்னார்கள், உங்க பார்வையில் இது 2 சாதாரண குற்றமாக தெரியலாம். சிறுநீர் கழிச்சிட்டு சரியா சுத்தம் செய்யாததுனா ஒரு பெரிய தவறா, கோல் சொல்றதுனா ஒரு பெரிய தவறா, அது இன்றைக்கு ஹாபிட் ஆகி போச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய தவறா என்று உங்களுடைய பார்வையில் சிறு குற்றங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த 2 சிறு குற்றங்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அதற்குத்தான் மண்ணறையிலே வேதனை நடைபெறுகிறது என்று சொன்னார். இது ஆலமுல் பர்ஸஹ். இந்த ஆலமுல் பர்ஸஹ் என்று சொல்லப்படுகின்ற இந்த உலக வாழ்வின் துவக்கம்தான் நம்முடைய மரணம். எனவே மரணம் என்பது நம்முடைய இந்த உலக வாழ்வின் முற்றுப்புள்ளியாக இருக்கலாம்.
ஆனால் ஆலமுல் பர்ஸக் என்று சொல்லப்படுகின்ற அந்த மூன்றாம் உலகத்தின் வாழ்வின் துவக்க புள்ளி அது. இனி நாலாவது உலகம்தான் ஆலமுல் ஆஹிரா. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையின் உலகம். கியாமத்திலிருந்து அது தொடங்கி அதற்கு முடிவே கிடையாது, அதற்கு முடிவே கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக சுவனவாசிகள் சுவனத்திலே இருப்பார்கள், நரகவாசிகளில் நிரந்தரமாக தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். நிரந்தரம் என்று சொன்னால் முடிவில்லாதது, அதற்கு முடிவே கிடையாது. இந்த 4 விதமான உலகத்தை எல்லோரும் சந்தித்து தான் ஆக வேண்டும். நம்முடைய மரணம் என்பது இவ்வுலக வாழ்வின் முற்றுப்புள்ளியாக இருந்தாலும் இன்னொரு மூன்றாவது உலகத்தின் நம்முடைய வாழ்வின் துவக்க புள்ளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மரணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஈமான் சலாமத்தாக இருக்க வேண்டும், ஈமானோடு இருக்க வேண்டும். நாம் நினைக்கலாம், இப்பொழுது நாம் மூமின்களாகத்தானே இருக்கிறோம், முஸ்லிம்களாகத்தானே இருக்கிறோம், நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்மால் முடிந்த அளவிற்கு நல்லமல்கள் செய்து கொண்டிருக்கிறோம், இது என்ன பயம் வேண்டி கிடக்கிறது என்று நினைக்கலாம். தவறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நம்முடைய இறுதி முடிவு அழகான முடிவாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம அஹ்ஸின் ஆகிபத்தனா ஃபீ உமூரினா, இறைவா எங்களுடைய எல்லா காரியங்களிலும் இறுதி முடிவை அழகாக்கி தருவாயாக. வஅஜ்ர்னா மின் ஹிஸியித் துன்யா வ அஸாபில் ஆখিরা, இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இழிவுகளை விட்டும் கேவலங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக, மறுமையின் தண்டனையை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. வதவஃபனா முஸ்லிமீன், முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக. வால்ஹிக்னா பிஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், நாளை மறுமையில் அல்லாஹ்விற்காக வேண்டி உயிர் துறந்தவர்களோடு நல்லடியார்களோடு எங்களை சேர்த்துடுவாயாக என்று துஆ செய்திருக்கிறார். யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள் எல்லோருமே முஸ்லிமாக மரணிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆக்கள் ரொம்ப பிரபலமானது. ரப்பி கத் ஆத்தைதனி மினல் முல்கி வ அல்லம்தனி மின் தஹ்வீலில் அஹாதீஸ் ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்தி அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யூசுப் சூராவினுடைய கடைசியிலே இந்த வசனம் வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இறைவா எனக்கு எகிப்து நாட்டின் அரசாட்சியை கொடுத்தாய், கனவுகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய கலையை எனக்கு கற்றுக் கொடுத்தாய், வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவனே, என்னை நீ முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக. யாருடைய துவா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய துவா. அவர்கள் நபியாக இருந்தாலும் மரணிக்கின்ற பொழுது ஈமான் இல்லாதவனாக என்னை மௌத்தாக்கி விடாதே, முஸ்லிமாக மௌத்தாக்கு, நாளை மறுமையில் நல்லடியார்களோடு என்னை சேர்த்து விடு என்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார். அப்படியானால் நாம் கவனிக்க வேண்டும், ஈமானுடைய விஷயத்தில் நாம் ரொம்ப எச்சரிக்கையாக பயத்துடனே இருக்க வேண்டும். நம்முடைய ஈமான் எப்பொழுது வேண்டுமானாலும் எடுக்கப்பட்டு விடலாம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதை பாதுகாப்பாக மௌத்தாகின்ற வரை முஸ்லிமாகவே மரணிப்பது அல்லாஹ்வுடைய கையில் மட்டுமே இருக்கிறது. அதற்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். நபிமார்கள் அப்படி துஆ செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லவா, சில மனிதர்கள் இருப்பார்கள், மரணத்திற்கும் அவருக்கும் இன்னும் 1 முழம்தான் இருக்கும், ஆனால் விதி வலியது, அவருடைய ஈமான் பறிக்கப்பட்டு விடும், காபிராக மரணித்து விடுவார். நவுதுபில்லாஹி மின்ஹா. இன்னும் சிலர் இருப்பார்கள், காபிராகத்தான் இருப்பார், ஆனால் அவருக்கும் மரணத்திற்கும் இன்னும் 1 முழம் இருக்கும். அல்லாஹ்வின் பேரருளால் அவர் குஃப்ரிலிருந்து பாதுகாக்கப்பட்டு ஈமானோடு மௌத்தாகி விடுவார். எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். என்று சொன்னால் நாமும் ரொம்ப கவனமாக ரொம்ப எச்சரிக்கையாக அல்லாஹ்விடத்தில் துஆவை செய்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, 2வது விஷயம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதர்களாக இந்த உலகத்திலிருந்து நாம் விடைபெற வேண்டும். 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று,
நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று நாம் துவா செய்கிறோம். என்ன அமல் செய்தாலும், தொழுதாலும், நோன்பு வைத்தாலும், ஜகாத் கொடுத்தாலும், ஹஜ்ஜி செய்தாலும், குர்ஆன் ஓதினாலும், திக்ரு தஸ்பீ செய்தாலும், ஸலவாத் ஓதினாலும், ஒரு தஸ்பீ செய்தாலும் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் துவா செய்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள் அல்லவா? காபாவை கட்டி முடித்து விட்டு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம், இறைவா இதை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்தார்கள். ஏற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய உத்தரவு காபத்துல்லாவை கட்டுங்கள் என்று மகனோடு சேர்ந்து அந்த உத்தரவை நிறைவேற்றினார்கள். உத்தரவிட்டவன் அல்லாஹு தஆலா, நிறைவேற்றியவர்கள் 2 நபிமார்கள். அதோடு முடிந்து விட்டது இல்லை, சொன்ன வேலையை செய்து விட்டோம், இறைவா நீ அங்கீகரிக்க வேண்டும் என்று வாய்விட்டு துவா செய்தார். அமல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் அல்லாஹ் நம்மையே அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், தகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின், அழகிய முறையில் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையே அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். யாரை அல்லாஹ் அங்கீகரிக்கிறானோ அவர்களுக்குத்தான் நல்லமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தருவான். யாரை அல்லாஹ் அங்கீகரிக்கிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் பாவத்திலிருந்து பாதுகாப்பான். நாம நினைச்சாலாம் பாவத்திலிருந்து தப்பித்து விட முடியாது, நாம் நினைத்தால் நன்மையை செய்துவிட முடியாது. அதற்குத்தான் இந்த துவாவை நாம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதனுடைய பொருளே அதுதான். நன்மைகளை செய்வதற்கு ஆற்றலும் நமக்கு இல்லை, பாவங்களை விட்டும் தப்பிக்கின்ற தந்திரமும் நமக்கு இல்லை, அல்லாஹ்வின் மூலமாகவே தவிர என்பதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதனுடைய அடையாளம் நல்ல அமல்கள் செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் அந்த உயர்ந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் அங்கீகரிக்க அல்லாஹ்விடத்தில் மக்பூலியத், அங்கீகரிக்கப்பட்டதனுடைய அடையாளங்கள், பாவங்களை விட்டும் நாம் அல்லாஹுவால் பாதுகாக்கப்படுவோம். அல்லாஹ் நினைத்தால் மட்டுமே நம்மை பாதுகாப்பான். இது 2வது விஷயம், நாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக வஃபாத்தாக வேண்டும். சஹாபாக்கள் அப்படி விரும்பினார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் 3வது கலீஃபா, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 3வது கலீஃபா ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எதிரிகளால், சூழ்ச்சியாளர்களால் கைது செய்யப்பட்டு வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பொதுவாகவே குர்ஆன் ஓதுவதிலே ரொம்ப விருப்பம் அதிகமாக உண்டு. அதனால் தான் என்னவோ சிதறி கிடக்கின்ற குர்ஆனுடைய வசனங்கள் ஹாஃபிதுகளின் வாய்களிலும் இதயங்களில் மட்டுமே இருந்து கொண்டிருந்த குர்ஆன் ஷரீஃப் புத்தக வடிவிலே தொகுக்க வேண்டும் என்கிற அந்த உன்னதமான யோசனை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக வந்தது. அந்த யோசனைக்கு தலைமை தாங்கி நடத்தியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆனால் 12 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற அந்த பணி நிறைவு பெற்று முழுமையடைந்தது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில். ஒவ்வொரு வாரமும் குத்துபாவில் இமாம்கள் குத்துபா ஓதுகின்ற வரிகளிலே ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்தவர் என்கிற வார்த்தை வருகிறதே, ஒன்று சேர்க்க தொடங்கியவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒன்று சேர்க்க வேண்டும் என்று யோசனை சொன்னவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த ஒன்று சேர்க்கின்ற பணி முழுமையடைந்தது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில். அதை உலகெங்கிலும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு குர்ஆன் மீது அளவில்லாத ஒரு பிரியம் இருந்தது. குர்ஆன் ஓதுவதிலே ரொம்பவும் அவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. இந்த நேரத்தில் வீட்டு கைதியாக எதிரிகளால் அவர்கள் ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டு கைதியாக தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் வெளியிலிருந்து வரக்கூடிய உணவை தடுத்து விட்டார்கள் எதிரிகள், தண்ணீரை தடுத்து விட்டார்கள். அந்த இரவு ஒரு கனவு ஒன்று காண்கிறார்கள்.
அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்த்த பொழுது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃப்திர் இந்தனா கதன் யா உஸ்மான், உஸ்மான் இன்ஷா அல்லாஹ் நாளை நீ நம்மோடு சேர்ந்து நோன்பு திறக்கலாம் என்று சொன்னார்கள். வரலாற்றிலே வருகிறது. இதை தெரிந்தவுடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள், நாளைய தினம் நாம் வஃபாத்தாகி விடுவோம். இன்ஷா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் நோன்பு திறக்க போகிறோம். நாம் மௌத்தாக போகக்கூடிய நாளைய நாள் தான் கடைசி நாள். அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். தன் மரணம் உறுதியாக தெரிந்தவுடன் அவர்கள் செய்த காரியங்கள் என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரை அழைத்து தனக்கு சொந்தமாக இருந்த 16 அடிமைகளையும் ஒரே நேரத்திலே விடுதலை செய்தார்கள். 16 அடிமைகளை ஒரே நேரத்திலே விடுதலை செய்தார்கள். தன்னுடைய சொத்துக்களை பிள்ளைகள் 2 பேரையும் அழைத்து இந்தந்த சொத்துக்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, இந்தந்த சொத்துக்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி உங்களை சாட்சியாக வைத்து நான் தர்மம் செய்து விட்டேன், வக்ஃப் செய்து விட்டேன் என்று ஒப்படைத்தார்கள். பொதுவாக அரபுகளும் நம்மை போன்று எஹ்ராமுடைய ஆடையை போன்றுதான் கீழாடை உடுத்தியிருப்பார்கள். மூட்டப்படாத அந்த வேட்டி மாதிரி உள்ளது. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனக்கென்று ஒருவரை அனுப்பி ஒரு சுர்வால், ஒரு பைஜாமா மாதிரி உள்ள, ஒரு பேண்ட் மாதிரி உள்ள ஆடையை வாங்கி வர சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய மரணம் இயற்கை மரணமாக இருக்க வாய்ப்பில்லை. பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்கும் என்பதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லி இருக்கிறார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கிறோம், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபல் நூரிலே ஏறுகிறார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் எல்லாம் ஏறிய பொழுது ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அந்த மலை கொஞ்சம் ஆட்டம் காண தொடங்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலது காலை ஓங்கி அந்த மலையின் மீது உதைத்து இப்படி சொன்னார்கள், உஸ்குத், மௌனமாக இரு, அமைதியாக இரு. இப்போ இன்ன அலைக்க நபியுன், உன் மீது ஒரு நபி இருக்கிறேன், ஒரு சித்தீக்குன், ஒரு சித்தீக் இருக்கிறார், ஒரு ஷஹீதானி, 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சித்தீக் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 2 ஷஹீதுகள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும். அது மட்டுமல்ல, நபி சொன்னார்கள், உஸ்மான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஆடையை அணிவிப்பான். அந்த ஆடையை கலற்றுவதற்கு எதிரிகள் உங்களிடத்தில் போராடுவார்கள். ஒரு காலமும் அந்த ஆடையை விட்டுக் கொடுக்காதீர்கள். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹிலாஃபத்தினுடைய ஆடை. அந்த ஆடையை அவர்களை பதவியிறக்கம் செய்வதற்குத்தான் எதிரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நபி சொன்னார்கள், ஒரு தடவை அவர் குர்ஆன் ஷரீஃப் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது குர்ஆன் ஷரீஃபில் அலிஃப் லாம் மீம் சூராவில், பக்ரா சூராவில் அலிஃப் லாம் மீம் என்ற அந்த ஜுதுவினுடைய கடைசியிலே ஒரு வசனம் வரும், வஸயக்ஃபீகஹுமுல்லாஹ். நபியே, அல்லாஹ் சொன்ன நோக்கம், அந்த எதிரிகளின் விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன், நீங்க சிரமப்பட வேண்டாம், எதிரிகளை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், உங்களுக்கு அந்த எதிரிகளின் விஷயத்தில் அல்லாஹ்வே போதுமானவன் என்கிற இந்த வசனத்தை ஓதிக்கொண்டிருந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான், ஒரு நேரம் வரும், இந்த இடத்தை உங்களுடைய இரத்தம் நனைக்கும் என்று சொன்னார்கள். இதெல்லாம் தெரிந்து நாம் ஷஹீதாக போகிறோம். ஷஹீதாகின்ற நேரத்தில் நம்முடைய உடலில் வாளுடைய, அம்புடைய, ஆயுதங்களுடைய காயங்கள் படுகின்ற பொழுது, நாம் ஷஹீதாகி கீழே விடுகின்ற பொழுது, சாதாரணமாக மூட்டப்படாத ஆடையாக இருந்தால் அது விலகி நம்முடைய அவுரத்து வெளியே தெரிந்துவிடும் என்கிற காரணத்தினால் அவர்கள் இதுவரை அணியாத அந்த சுருவாலை போன்று, ஒரு பைஜாமாவை போன்ற ஒரு கீழாடையை வாங்கி வர சொன்னார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இன்னொரு பெயர் உண்டு, காமிலுல் ஹயாயி, பரிபூர்ணமான வெட்க உணர்வு கண்டவர், ரொம்ப கூச்ச சுபாவமும் வெட்க உணர்வும் கொண்டவர். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்திருந்தார்கள்.
அவர்களுடைய ஆடை முட்டுக்கு மேலே, முட்டுக்கால் பகுதியிலிருந்து கீழே உள்ள அந்த கால்கள் தெரிகிறது. அப்படியே உட்கார்ந்திருந்தாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்த பொழுதும் அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள், அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள். முட்டிலிருந்து பாதம் வரை திறந்திருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடையை, தன்னுடைய அதுவரை திறந்திருந்த அந்த ஆடையை, முட்டுக்கால் பகுதி வரை, பாதத்திலிருந்து முட்டு வரை திறந்திருந்த அந்த பகுதியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைத்தார்கள். அந்த ஆடையை கீழே இழுத்து விட்டு மறைத்தார்கள். சஹாபாக்கள் சுற்றி இருந்தவர்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காமிலுல் ஹயாயி, அவர் ரொம்ப பரிபூர்ணமான வெட்கத்திற்கு சொந்தக்காரர், ரொம்ப கூச்ச உணர்வு கொண்டவர். அதனால் மரணிக்கின்ற வேளையிலும் தன்னுடைய ஔரத் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதிலே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவனமாக இருந்தார்கள். மறுநாள் அப்படித்தான் நடந்தது. அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய வீட்டின் மேற்கூரையை பிரித்து கொண்டு உள்ளே இறங்கிய எதிரிகள் அவர்களை வாளால் ஷஹீதாக்கினார்கள். அவர்களுடைய ரத்தம் பட்ட அந்த குர்ஆன் அதே இடத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். வஸயக்கு ஃபீகஹுமுல்லாஹ், அந்த இடத்திலே அவர்களுடைய இரத்த துளி நனைத்தது. அது எகிப்தின் மியூசியத்திலே இன்றும் இருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மரணம் அதற்கு முன்கூட்டியே தயாரானவர்களாக, அல்லாஹ்வினால் நாம் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களாக ஆக வேண்டும் என்பது மட்டுமல்ல, நம்முடைய இறுதி முடிவு அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, ஈமான் சலாமத்தாக இருக்க வேண்டும். மரணத்தின் இறுதி நேரத்தில் உலகை பிரிவதை நினைத்து பயந்தவர்களாக, நடுங்கியவர்களாக, அச்சம் கொண்டவர்களாக இல்லாமல் நமக்கு பின்னாலும் நம்முடைய பிள்ளைகள் ஷரியத்தை பேணி வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற அக்கறை, கவலை இருக்க வேண்டும். நபிமார்களுக்கு அந்த கவலை, அக்கறை இருந்தது. குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்கிறான், அம் குன்தும் ஷுஹதா இது ஹலர யாக்கூபல் மௌத் இது கால லி பனீஹி மா தஅபுதூன மின் பஅதி قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. மரணிக்கின்ற கடைசி நேரத்தில் ஒரே மாதிரி சம்பவம் ரெண்டு நபிமார்களுக்கும் நடந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்தது, அவர்களுடைய பேரப்பிள்ளை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் நடந்தது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரெண்டு பேருமே மரணிக்கின்ற, பாட்டனாருக்கும் பேரப்பிள்ளைக்கும் ஒரே போன்ற சம்பவம். மரணிக்கின்ற நேரத்தில் தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து ரெண்டு நபிமார்களும் கேட்டார்கள், மா தஅபுதூன மின் பஅதி, என் மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கப் போகிறீர்கள்? நபிமார்கள் கேட்டார்கள். மரணிக்கின்ற அந்த நேரத்தில் பிள்ளைகள் சொன்னார்கள், இது என்ன கேள்வி? நம்முடைய முன்னோர்களின் இறைவனான இப்ராஹிம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய இறைவனான ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவோம், முஸ்லிம்களாக இருப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஒரு வார்த்தை அதிகமாக சொன்னார்கள், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் இந்த உலகத்தில் மரணிக்கின்ற வரை முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் வேறு வழிகளிலே மரணித்து விட வேண்டாம் என்றெல்லாம் பிள்ளைகளிடத்தில் உபதேசம் செய்துவிட்டு தான் நபிமார்கள் இறந்திருக்கிறார்கள். இதுதான் ஒவ்வொரு மூமினுடைய வாழ்வில். நாம் இறந்ததற்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் பொருளாதாரத்திற்கு என்ன செய்வார்கள், சொத்துக்கள் விஷயத்தில் எப்படி இருக்க போகிறார்கள், பொருளாதாரத்திற்கு என்ன செய்வார்கள், நாம் இல்லாமல் மற்ற காரியங்களை எப்படி நடத்தப் போவார்கள், இது சராசரி பெற்றோர்களுக்கு வரக்கூடிய கவலை. ஆனால் நமக்கு பின்னால் நம்முடைய பிள்ளைகள் எப்படி முஸ்லிம்களாக வாழப்போகிறார்கள், நம்முடைய பிள்ளைகள் ஈமான் சலாமத்தோடு எப்படி வாழப்போகிறார்கள் என்கிற எண்ணம் கடைசி நிமிடம் வரை பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும். அதை வசியத்தாக கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசியாக ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் இறந்ததற்கு பிறகு நம்முடைய ஜனாசாவில் மலக்குமார்கள், பல்லாயிரக்கணக்கான மலக்குமார்கள் கலந்து கொள்ள வேண்டும். அந்த ஆசை நமக்கு இருக்க வேண்டும். மனிதர்கள் வருவதல்ல, மனிதர்களும் நிறைய பேர் வருவது நமக்கு நன்மைதான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 100 பேர் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டு அந்த இறந்துவிட்ட மனிதருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கரம் ஏந்தி பாவ மன்னிப்பு தேடினால், நாம் பாவ மன்னிப்பு தேடுறோம்.
மூணாவது தக்பீருக்கு பிறகு துவா செய்கிறோமே அதுதான் அல்லாஹும்ம ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ சகீரினா வ கபீரினா வ தக்கரினா வ உன்சானா. இறைவா, எங்களிலே உயிரோடு இருக்கின்றவர்களை மன்னித்து விடு, இறந்து விட்டவரை மன்னித்து விடு, வந்தவரை மன்னித்து விடு, வராதவரை மன்னித்து விடு, சிறுவர்களை மன்னித்து விடு, பெரியவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, ஆண்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, பெண்களின் பாவங்களை மன்னித்து விடு. யாரையெல்லாம் நீ ஹயாத்தாக வைத்திருக்கிறாயோ அவர்களெல்லாம் தொடர்ந்து இஸ்லாத்தின் மீதே வாழச் செய்வாயாக. ஒமந்த வப்பைத்தனா ஒமந்த வப்பைத்தஹு மின்னா, யாரெல்லாம் நீ மௌத்தாக்கி இருக்கிறாயோ வப்பஹு அலல் ஈமான், அவர்களை ஈமானோடு மௌத்தாக்கி விடு என்கிற துவா தான் மூன்றாவது தக்பீருக்கு பிறகு. நாம் வளமையாக அறிவிப்பு செய்வோம், அது தெரியலையா? ரெண்டே வார்த்தை, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வரஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, இவருக்கு இரக்கம் காட்டு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒருவருடைய ஜனாதாவில் 100 பேர் கலந்து கொண்டு அந்த 100 பேரும் அவருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹ் அந்த மனிதனை மன்னிக்காமல் இருப்பதற்கு வெட்கப்படுகிறான். 100 பேரும் மனிதர்கள், அவங்களெல்லாம் சேர்ந்து இவர் பாவத்தை மன்னிச்சிரு, அவர் செஞ்ச குற்றங்களை எல்லாம் நீ பெருசுபடுத்தாத, அதெல்லாம் மறந்து மன்னித்து விடு அப்படின்னு மனிதர்களே நம்மிடத்தில் கெஞ்சுகிற பொழுது, பெருந்தன்மைக்கெல்லாம் சொந்தக்காரன், பேரறிவாளன், பெரும் இரக்கமிக்கவன், நாம் எப்படி இவரை மன்னிக்காமல் இருப்பது என்று அல்லாஹ் வெட்கப்படுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனால தான் ஜனாதாவுக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம். சுபத்தில் போய் நிற்காதீங்க, குளிக்க ஒட்டி போய் நிற்கிறது, பாலத்தில் ஒரு 50 பேர், வாசல்லையே கொஞ்சம் பேர், ஏதாவது சொத்தையான காரணங்களை சொல்லி ஒதுங்கி நிற்காதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய கடைசி கடமை அவருக்கு, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய 6 கடமைகளில் கடைசி கடமை இது. தும்முனா பதில் சொல்வது, சந்திச்சா சலான் சொல்வது. அப்போ அவருடைய ஜனாதாவில் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அவருக்கு அந்த பெரிய பாக்கியத்தை தருகிறான். இப்போ மனிதர்கள் வருவது அல்ல, நம்முடைய ஜனாதாவிலே மலக்குமார்கள் நிறைய பேர் கலந்து கொள்ள வேண்டும். மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். ஒரு சஹாபி சஅத் இப்னு முஆத் என்கிற சஹாபி இறந்து விட்டார். ரசூலுல்லாஹ் வந்து நின்றார்கள். இரத்தம் கூடாரத்திலிருந்து வெளிந்து அவர் போர்க்களத்தில் கலந்து கொண்டு அவர் முட்டுக்காலிலே வெட்டுப்பட்டு பள்ளியினுடைய ஓரத்திலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர் திடீரென்று இரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுவதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து ஓடுகிறார்கள். போனால் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்து விட்டார்கள். நபி சொன்னார்கள், இஹ்தஸலஹுல் அர்ஷு, இவர் மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வின் அர்ஷ் நடுங்கியது. இன்னொரு சஹாபி போர்க்களத்திலே இறந்து கிடக்கிறார், ஷஹீதானவர்கள். ஆனால் ஷஹீதானவர்களை குளிப்பாட்டக்கூடாது, அவர் தலையிலிருந்து தண்ணீர் சொட்டுக்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபிகள் கேட்டார்கள், அவர் போர்க்களத்தில் இறந்து கிடக்கிறார், யாரும் அவரை குளிப்பாட்டவில்லை. நபி சொன்னார்கள், போர்க்களத்திற்கு வருகின்ற பொழுது மனைவியோடு இல்லற வாழ்க்கை நடத்திவிட்டு அப்படியே வந்தார். உஹது போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு தோல்வி என்ற சப்தம் கேட்டவுடன் குளிக்காமல், பரலான குளிப்பை குளிக்காமல் வாளெடுத்து களம் புகுந்தவர் ஷஹீதாகிவிட்டார். ஷஹீதை குளிப்பாட்ட மாட்டார்கள், அவர் பரலான குளிப்பை மலக்குமார்கள் குளிப்பாட்டினார்கள். அதனால்தான் அவருடைய பெயர் கசீலுல் மலாயிகா, மலக்குமார்களால் குளிப்பாட்டப்பட்டவர். எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள்! மலக்குமார்களால் ஒருவர் குளிப்பாட்டப்படுகிறார். ஒருவருடைய மரணத்திற்கு அரிசி நடுங்குகிறது. 70,000 மலக்குமார்கள் இவருடைய ஜனாதாவில் கலந்து கொள்ள சிறப்பு விருந்தினர்களாய் வருகை தந்திருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படிப்பட்டவர் மரணமாக நம்முடைய வஃபாத் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் ஆசைப்படுங்கள். அல்லாஹ் நம்முடைய வஃபாத்தை அமல்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, நாமே அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக, நன்மைகள் செய்ய தௌஃபீக் செய்யப்பட்டவர்களாக, பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக, மலக்குமார்களின் நம்முடைய ஜனாதாவில் அதிகமான பேர் கலந்து கொண்டவர்களாக, மனிதர்களும் அதிகமாக கலந்து கொண்டு துவாவை பெற்றவர்களாக நாம் வஃபாத்தாகக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்